இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.9ல் தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் 1 cube + 2 cube + 3 cube + ... k cubes = 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா 1 cube + 2 cube + 3 cube + ... k cube எனக்கு பதிலாக k கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 44,100. தென் ஃபைண்ட் 1 + 2 + 3 + ... k. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட சம் அப்போ எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள். க்யூபுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இந்த க்யூபுக்குரிய ஃபார்முலா. ஈக்குவல் டு என்ன இருக்குது? 44,100. ஆனால் இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடியது என்னது? 1 + 2 + 3 + ... கேங்கும் போது அதோடைய ஃபார்முலா என்னது? இதுதான். n × n + 1/2 தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடாக மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ n × n + 1/2 = என்னன்னா, இங்கே இருக்க 2 வந்து இந்த சைடு வரும்போது ரூட்டாக மாறிடும். ஸோ √44,100. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? 1 + 2 + 3. அதாவது இதை வந்து நம்ம வந்து கேன்னு போட்டு எழுதுனா இது வந்து ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். ஓகே, k × k + 1/2. இங்கேயுமே நான் கேன்னு மாற்றிக்கிறேன். +... k = இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடு போடலாம், ஆனால் கொஞ்சம் லாங்காக பெரிய ப்ராசஸாக போகும். அதை விட எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 441 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 21ஓட ஸ்கொயர் தான். ஸோ அது வந்து ஈஸியாக தெரியணும். ஸோ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 21 தான் வரும். 2 0க்கு 1 0 வெளியில் வரும். இதை டேரெக்டாக எழுத தெரியணும், ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். 210 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, எப்படி எடுத்தோன்னு தெரியுது இல்லையா? ஓகே, ஓகே, தேங்க்யூ.